பாவக்காய் சாப்பிட்றது எவ்வளோ நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அதில் இருக்க கசப்பு. கசப்பே இல்லாமல் வீட்டில் ஈஸியாக சூப்பராக குழந்தைகளே சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வேகும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம ரெசிபிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு இதோட அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப கசப்பு வேண்டாம் அப்படின்னா 3 தடவை தண்ணியில் இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். கடைசியாக 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கையில் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. தனித்தனியாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக பக்குவமாக கிடைக்கும். இந்த ரெசிபின்னு இல்லை, எந்த ஒரு டீப் ஃப்ரை பண்ணாலுமே போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்க்குறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானது. அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு ஒரு தடவை கையில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்குன்னு கேளுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.